தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு இந்த கோலம் வரைகிறது, கலரிங் கொடுக்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் அவள் கேட்டுகிட்டே இருந்தாம்மா நான் கோலம் போடட்டுமா, கலரிங் பண்ணட்டுமா அப்படின்னு. ஸோ அதுக்காக அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கலரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன், சிம்பிளான கோலம் போட்டுட்டு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸு, தட்டைப்பயிறு குழம்பு, புடலங்காய் விதை இருந்துச்சு, அதில் சட்னி செஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு கசின் சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் செக்கப்பு. ஸோ இந்த பனிக்கூட நீர் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நார்மலுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் கூடவே இருந்துச்சு. அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வெயிட்